நாடாளுமன்ற தேர்தலின் ஆரம்பத்தில் இருந்தே சரியான ஒன்றை தெளிவாக சொல்ல முயற்சி செய்கிறேன். நம்மிடம் இருக்கும் கடைசி கருவியை சரியான விதத்தில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நவம்பர் 23 முதல் டிசம்பர் 29 வரை நாம் மக்கள் தலைவருக்காக தன்வந்தரி பிரார்த்தனைகளை ஒருமுகமாக சிந்தனை செய்து இடைவிடாமல் செய்ய வேண்டும். பிரார்த்தனைகளை ரஜினி ரசிகர்கள் மேற்கொள்ள வேண்டும் ப்ளீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு எப்படி காலம் ஒரு விஷயத்தை பண்ணிச்சு பார்த்தீங்களா? டிசம்பர் 26 அவர் மருத்துவமனையில் சேர்ந்த உடனே பிரார்த்தனைகள் தொடங்கிச்சு. இப்போ பாருங்க, இது ரஜினி யுகம், எல்லாம் வல்ல இயற்கையின் பேரருள். தலைவர் மக்களுக்கு சேவையாற்ற நிச்சயமாக வருவார். நவம்பர் 23 முதல் டிசம்பர் 29 வரை அரசியல் களத்தில் ரஜினி ரசிகர்கள் வான வேடிக்கை நிகழ்த்துவார்கள். அந்த டேட்டை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வைங்க. தலைவர்கிட்டேருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் டிசம்பர் 3 வந்தது. 29 வரையும் என்ன மாதிரியான ஒரு ஜெகஜோத கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருந்தது இல்லையா? இப்போ டிசம்பர் 29 தான் நமக்கெல்லாம் மறக்க முடியாத நாளாக இருக்கு. அந்த விஷயத்தையே அந்த பையன் கரெக்டாக கோடிட்டு முடிச்சிருக்கார். அதற்கு அடுத்த பதிவு பாருங்க. டிசம்பர் 26 வரை நடப்பதை கவனித்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பொறுமையாக இருப்பதே நல்லது. 29 டிசம்பருக்கு பின் நடக்க இருப்பது தானாக நடக்கும். மார்ச் 21, 2021 முதல் ஏப்ரல் 29, 2021 வரை நேரடி பிரச்சாரத்தை தலைவருடன் நானும் இருப்பேன்னு அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போட்டிருக்காரு. இது 26 நவம்பர்லேயே போட்டிருக்காரு. சிஜு சிதம்பரம் யாருன்னே இவருக்கு தெரியாதுங்க. ஆனால் இன்னைக்கு இவர் தான் ட்ரெண்டிங்கு. எல்லா விஷயத்தையும் அக்குவேர் ஆணிவேராக அவருடைய ஃபேஸ்புக் பதிவில் அவர் போட்டிருக்கார். அப்படிங்கிறது நமக்கு மெய்சிலிருக்கும் ஒரு விஷயமாக இருக்கின்றது. இவ்வளோதானே ப்ரோ, இன்னும் இருக்கா? உங்களுக்காக எல்லா விஷயத்தையும் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் இல்லையா? எல்லாரும் பாசிட்டிவாக இருங்க, நல்லது நடக்க போகுது. ஆன்மீக அரசியல் தமிழகத்துக்கு தலை தூக்க போகுது. எனது முடிவு ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் ஏமாற்றத்தை அளிக்கும், என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன நாளில் அவர் போட்டிருக்காரு. எந்த ஏமாற்றமும் இல்லை தலைவா, உன்னை நான் அறிவேன். நீ மனதில் நினைத்த அதிசயத்தை, அற்புதத்தை எல்லாம் வல்ல இயற்கையின் பேரருளால் மார்ச் 21 நிகழ்த்தாமல் நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு அவர் கணிச்சிருக்காரு. அப்படின்னா அன்னைய நாளில் உங்களுடைய மனநிலையெல்லாம் எப்படி இருந்தது? எல்லாரும் உடஞ்சிங்க இல்லையா? அழுதிங்க இல்லையா? தூக்கம் இல்லாமல் தவிச்சிங்க இல்லையா? அந்த பையனுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் பாருங்க. எந்த ஏமாற்றமும் இல்லை தலைவா, உன்னை நான் அறிவேன் அப்படின்னு போட்டிருக்காரு. பார்த்தீங்களா? மெய்சில் இருக்குதுங்க. ஐயோ, கரெக்டாக மணி அடிக்குது பாருங்க. கடவுளுடைய ஆசீர்வாதம் இதுதான் காலத்தின் கட்டளை. இறைவனுடைய ஆசீர்வாதம் பெற்ற ஒரே மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான். நான் இன்னும் சொல்கிறேன். அடுத்த பதிவு பார்க்கலாமா? அவர் கணிச்சு சொன்னதெல்லாம் பாருங்க. இந்திய பெருங்கடல் அலை வந்துதா? இந்த மாதம் டிசம்பரில் புயல் தென் தமிழகத்துக்கு வந்துதா? திருவனந்தபுரம் அதிசயம் அற்புதம். 21 வயது ஒரு பெண் ஒரு பெரிய பதவி பெற்றாங்க. நடந்துதா? திருவனந்தபுரத்தை சேர்ந்தவங்க. டிசம்பர் 29 யோசிக்கிறாரு, ஐயோ அப்படின்ட்டு. ஜனவரி 14 ஒரு குறி. மார்ச் 21 முதல் ஏப்ரல் 29 வரை பாபா ஆன்மீக புரட்சி. அதுக்கப்புறம் வெடிக்குது. இப்போ இந்த பதிவு அவர் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி போட்டிருக்காருங்க. இதில் டிசம்பர் 29க்கு மட்டும் ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு. அது என்னவா இருக்குங்கிறது நம்ம ரசிகர்கள் அவர்கிட்ட கேட்காத இருந்திருப்பாங்களா? அதுக்கு பதில் சொல்கிறாரு. அதை நான் வச்சுருக்கேன், அப்புறம் வரேன். சூப்பர் ஸ்டாருக்கே ட்வீட் பண்ணியிருக்கார். ரஜினி சார், மார்ச் 21, 2021 பங்குனி மாதம் 8ஆம் தேதி ஞாயிறு காலை 9:37 மணி முதல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை. அழைப்புதல் அச்சிட்டு அனுப்பவோ நேரில் வந்து சந்திக்கவோ வசதி இல்லை. நீங்கள் நேரில் வந்தால் நிச்சயம் சந்திப்பேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை? நம்மள பலர் தலைவரை சந்திக்க முடியுமா அப்படிங்கிற ஏக்கத்தில் தான் இருக்கும். அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக போட்டிருக்காருங்க. இப்போ இன்னொரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். அந்த 29 டிசம்பர் 29 அவர் என்ன நினச்சிருப்பார் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுடைய மனது கேட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு புரியுது. அந்த பதிவையும் இங்கே காட்டுறேன். இப்போ பாருங்க கேள்வி. ஜனவரியிலேயே இது 21 டிசம்பரில் போட்ட பதிவு. ஜனவரியிலேயே கட்சி துவங்கும் நிலையில் அது என்ன மார்ச் 21? பதில் சொல்கிறாரு. வரும் டிசம்பர் 21ஆம் தேதி பரவும் செய்திகள் மற்றும் உலவும் வதந்திகளை கூர்ந்து கவனியுங்கள். மேலும் அன்று இயற்கையிலேயே ஒரு மாற்றம் நிகழும். நீங்கள் எவ்வளவு வேகமாக சென்றாலும் காலத்தையும் களத்தையும் கணித்து தருபவன் இறைவன். ஒவ்வொரு பதிவுமே அப்படியே மெய்சில் இருக்குதுங்க. அதாவது
பாபாஜி தேர்ந்தெடுத்த அற்புத மனிதர் தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். பாபாஜி எந்த மாதிரி மனிதரை தேர்ந்தெடுத்திருக்காருன்னா, அவருக்கு புகழ் போதை இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கவே கூடாது, பணத்தின் மீது ஆசை இருக்கவே கூடாது. அந்த மாதிரி மனிதன். தன்னை பலர் அவச்சொல்லால சொன்னா கூட அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. இப்போ யோசிச்சு பாருங்க, எல்லா குணமும் யாருக்கு இருக்கு? ரஜினிகாந்த் அவர்களுக்கு தான் இருக்குது. அதனால தான் மகாவதார் பாபாஜி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. 2021 அதிசயம் அற்புதம் நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே இறைவனுடைய விளையாட்டுங்க. சில பேருக்கு சில விஷயங்களில் நம்பிக்கை இருக்கும், இல்லாமல் போகும். அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நானே இந்த நிகழ்வை 7:30 மணி அளவு தான் இன்றைக்கி நான் பார்த்தேன். நானே மெய்சில் இருந்துட்டேன். எனக்கு 5 மணிக்கு இமயமலையிலேருந்து ஒரு சாமிஜி பேசினாங்க. அவங்க சொன்ன வார்த்தை அதுதான், கலங்காதே மகனே, தமிழகத்தில் அதிசயம் அற்புதத்தை ரஜினிகாந்த் தலைமையில் நிகழ்த்தி காட்டுவார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காலத்தின் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வருது. உண்மை ஜெயிக்கும், தலைவர் அற்புதத்தை நிகழ்த்துவார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பதிவை பற்றி? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இனி யாருமே வருத்தப்படாதீங்க. ஆட்டம் தொடங்கிடுச்சு, சந்தோஷமாக இருங்க. களப்பணியை முடிஞ்ச வரையும் செஞ்சுக்கிட்டே இருங்க.